நம்ம காமெடி ஜோடிஸ் நிகழ்ச்சியில இப்ப வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறது அரவிந்த் அண்ட் ஃபயர் சவுண்ட். இன்னைக்கு ஃபயர்ஸ் வந்து செம்ம கியூட்டா இருக்காருங்க. செட்டு ஃபுல்லா அவர் பின்னாடிதான் சுத்திட்டு இருக்கு. ரொம்ப நேரமா கேமராமேன் ஆளையே காணோம். இப்பதான் போய் புடிச்சு இழுத்து கூட்டிட்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கேன். அவரு அப்படி என்ன கெட்டப்ல இருக்காரு நீங்களே பாருங்களேன். அலைகள் எங்கேயாவது உயர்ந்துட்டோம். அது போலதான் நமது இசைக்கதில் ஜேகேபி. இன்னைக்கு உங்க முன்னாடி மீண்டும் ஜேகேபி. உங்களுக்கு புரியலையா? இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? சரி, வெட்கத்தை விட்டு சொல்றேன். I love you. I love you. I love you. கண்மணியே பேசு, மௌனம் என்ன கூறு, கண்ணங்கள் புது ரோசாப்பு, உன் கண்கள் இருபூதாப்பு, இது பூவில் பூத்த பூவையோ, ஆவணி நழுவினால் இதயம் நழுவுதே. இந்த வாரத்திற்கான காமெடி ஜோடிஸின் இசை மேதை விருதை பெறுபவர் எனி கெஸ்? எஸ், இசைக்கடல் ஜேகேபி. இந்த விருதை வழங்குவதற்காக காமெடி ஜோடிஸில் திருவாளர் கார்த்திக் அவர்களை அன்புடன் முடிக்கிறார். சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம் நேரம் கூறும் உண்மை. சிங்கம் ஒன்று
நான் இவ்வளவு சீக்கிரமா கத்துட்டேனா? காரணம் நான் உன் மேல வச்சிருக்கலாம். நானா பாடலியே நீதான் பாட வச்ச. எக்ஸலண்ட். இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல ரியலி கிரேட். ஐ லவ் யூ. நம்ம அரவிந்த் நான் ஃபயர் சவுண்டர் சான்ஸே இல்லைங்க. நம்ம ஃபயர் சவுண்டர் வர வர கியூட் ஆயிட்டே போறாரு. கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு. என்ன பண்றது, எல்லாத்தையும் தாங்கிக்கணும் அப்படின்றது என் தலையெழுத்து. சரி, ஓகே. இந்த எக்ஸலன்டான பெர்ஃபார்மன்ஸ்க்கு நம்ம சீஃப் கெஸ்ட் என்ன கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு கேட்கலாம். சொல்லுங்க சார், எப்படி பண்ணாங்க? அது நிஜமா ஒரு ஃபர்ஸ்ட் லேடிஸ் தான் நினைச்சிட்டேன். அந்த அளவுக்கு அப்படியே ஒரிஜினலாவே இருந்தாரு. அரவிந்த் சொல்லவே வேணாம், எப்பயுமே அவர் கலகிட்டு இருக்கிறவரு. நான் கிட்டத்தட்ட அதான் ஒரு 4-5-6 வருஷமா 7 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன். பின் எடுப்பாரு, அவரும் நல்லா பண்ணாரு. தேங்க்யூ சோ மச்.